அஜித் கிருஷ்ணன் இஸ் கோயிங் டு ஜாயின் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகைன். மதன் யார் மதன் அஜித் கிருஷ்ணன் திடீர்னு இப்படி சொல்றேன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகப்பட்ட ஒரு பர்சன், ஓகேவா. ஸோ ககன்யானில் வந்து இந்தியா ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு நம்ம வச்சிருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரஷ்யா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் வந்து மறுபடியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் நீங்கள் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஹாஸ் மோர் தென் 1000 hours ஆஃப் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான் வந்து நம்மளோட ஃப்ளைட் எல்லாம் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்லாம் பேசினதுக்கெல்லாம் இன்னைக்கு கேட்டினப்போ விக்ரம் மிஸ்ரி வந்து பதிலுக்கு சொன்னாங்க, பாகிஸ்தான் பிறந்ததுல இருந்தே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 1947 இன்னைக்கு வரைக்கும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் நாங்களால சீரியஸ் எடுத்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப பிராட் லைட்ல சிஎன்என்ல அவங்க இவ்வளோ பிரஸ்ல வந்து போய் அவங்களே வாண்டடா எங்கேயாவது உளறி வைக்கிறாங்கன்னு தெரியல. நேத்திக்கு அவங்களோட ஐடி மினிஸ்டர் பண்ணாரு, இன்னைக்கு அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சிஎன்என்ல போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நாங்க வந்து இந்தியாவோட ஃபிளைட் எல்லாம் தகர்த்திட்டோம் அப்படின்னு. பதிலுக்கு சிஎன்என் ஆங்கர் கேக்குறாங்க, சரி ஓகே நீங்க பண்ணீங்க, எங்க சாட்சி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, சோஷியல் மீடியால வீடியோ இருக்குதுன்னு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சோஷியல் மீடியால வீடியோ இருக்குதுன்னு பதில் சொன்னா என்னன்னு பண்ண. பட் யா அது அங்க ஒன்று, அது வேற ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்கிட்ட நிறைய பேர் வந்து பூஞ்ச்ல நடந்ததை பத்தி பேசுமதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு விக்ரம் மிஸ்ரி அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, பார்டருக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய நிறைய சீக்கிய குடும்பங்களை அண்ட் சீக்கிய குருத்வாராஸ் அவங்களோட கோவில்களை வந்து பாகிஸ்தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 15 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த காட்சிகளை கூட வந்து இன்னைக்கு எடுத்து பிரஸ் மீட்ல காமிச்சாங்க. இங்க பாகிஸ்தான் பாருங்க, மறுபடியும் ஆர்மி அடிச்சுச்சுன்னா நீ ஆர்மி கூட சண்டை போடு, அதை விட்டுட்டு பொதுமக்களை, இந்திய பொதுமக்களை தாக்க கூடாதுங்கிறதுக்கு வந்து ரூல், பேசிக்கான எத்திக்ஸ். ஆனா இங்க அதை தான் மறுபடியும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, எல்லையில வாழ்றவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு. அண்ட் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம், இஸ் இட் ஓவர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க அவங்க செஞ்சதுக்கு நாங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அதுதாங்க பேசுறாரு. ட்ரம்ப் சொல்றாரு, இட் வாஸ் a tit for tat. பாகிஸ்தான் சைடுல இருந்து ஒரு தாக்குதல் வந்துச்சு, இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தான் அடிச்சிருச்சு, முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதான் ட்ரம்ப்பும் சொல்றாரு. வித் ஆல் த இன்டெலிஜென்ஸ் இன் த வேர்ல்ட், இன்டெலிஜென்ஸ்னா இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதை சொல்றேன். ஸோ அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் அதை தான் சொல்றாரு. இந்தியாவும் அதான் சொன்னாங்க, நீங்க முதல்ல வந்து தாக்குனீங்க, எங்களோட தீவிரவாதிகளை வச்சு எங்களை தாக்குனீங்க, நாங்க பதில் கடிச்சோம். இன்னைக்கு நீ காலையில நீங்க மறுபடியும் தாக்க ட்ரை பண்ணீங்க, நாங்க அதுக்கும் பதில் கடிச்சோம். ஸோ நீங்க பண்றதா நாங்க பண்றோம், எங்களுக்கு எஸ்கலேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கறத இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் சைடுல இருந்து ஏதாவது பண்ணுவாங்க, அனதர் மிஸ் அட்வென்ச்சர் இருக்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான எதிர்பார்ப்புங்கிறதுனால முன்னெச்சரிக்கையா இன்னைக்கு கிட்டத்தட்ட 27 ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. 27 ஏர்போர்ட்ஸ்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லங்க. ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்ஸ் எல்லாமே, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஸ்ரீநகர் ஜம்முலே ஏர்போர்ட்டா இருக்கட்டும், பஞ்சாப்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸ், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸ், ராஜஸ்தான்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸ், குஜராத்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஏர்போர்ட், மத்திய பிரதேஷ்ல ஒரு ஏர்போர்ட், சண்டிகர் ஏர்போர்ட், இத்தனை ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. 27 ஏர்போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. மோர் தென் 460 ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கிளியரா வச்சுக்கணும், நம்மளோட ஏரியல் ஸ்பேஸ் வந்து கிளியரா வச்சுக்கணும். பிகாஸ் பாகிஸ்தான் சைடுல இருந்து கண்டிப்பா ஏதாவது தாக்குதல் வரும்னு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எதிர்பார்க்கறதுதான் இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.